أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي أحب أزور أحبابي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இந்த விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே பல கோடிக்கணக்கான படைப்புகளையும் படைத்து அதிலும் மிக சிரேஷ்ட படைப்புகளான மனித வர்க்கத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இருள் மையமாக இருந்த இந்த உலகை ஒளி மையமாக்கி விட்டு சென்ற நமது இறுதி தூதர் கண்மணியாம் நபி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபியீன்கள், இம்மவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த இடத்தில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் யௌமுல் கியாமா, மறுமை நாள். இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று அவன் நினைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அந்த வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக இல்லை. அல்லாஹ் இதை அவனுடைய திருமறையாமல் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான். குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த பூமியாகிய அதன் மேலுள்ள யாவும் அழிந்து விடக்கூடியது. வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமும் சங்கையும் உடைய நமது இரட்சகனுடைய சங்கையான முகம் மாத்திரம்தான் நிலைத்திருக்கும் என அல்லாஹ்வுடைய திருமறையாமல் குர்ஆனில் கூறுகிறான். எனவேதான் இவ்வுலக வாழ்க்கையை ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றவில்லை. மாறாக இவ்வுலக வாழ்க்கையை அவன் சோதனை களமாக்கியுள்ளான். எனவேதான் ஒரு மனிதனுக்கு அவனை படைத்த இறைவனான அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி அவனுக்கு கட்டுப்படுவதற்கான வழிகளையும் அவனை நிராகரித்து அவனுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பதற்கான வழிகளையும் அல்லாஹ் இவ்விடத்தில் ஏற்படுத்தியுள்ளான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவானோ அவன் சுவனம் நுழைவிக்கப்படுவான். அவனுக்கு மாறு செய்கின்ற பொழுது அவன் நரகம் நுழைவிக்கப்படுவான். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய உலக வாழ்க்கை முடிவடைகிறது. பின்னர் சூரூதப்படும் யௌமுல் ஹிசாப் எனும் தீர்ப்பு நாள் ஆரம்பமாகும். யௌமுல் ஹிசாப் எனும் தீர்ப்பு நாள் ஆரம்பமாகும். அன்றைக்கு அந்த நாள் மிக கடுமையான நாளாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தில் கூறுகிறான், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ். தன் சகோதரனை விட்டு ஓடும் நாள் அது. தன் சகோதரனை விட்டு ஓடும் நாள் அது. வ உம்மிஹி வ அபீஹ், தனது தாய் தந்தைகளை விட்டு ஓடும் நாள் அது. நாம் எவ்வளவுதான் நமது தாய் தந்தையுடன் நேசித்தாலும், எவ்வளவு நேசித்து அவர்களுடன் வாழ்ந்தாலும் அன்றைய நாளில் நாம் அவர்களை பிரிந்தும் விட்டும் பயந்து ஓடக்கூடிய நாள் அது. வசாஹிபதிஹி வபனீஹ், வசாஹிபதிஹி வபனி, தனது மனைவி பிள்ளைகளை விட்டு ஓடும் நல்லது. எனவேதான் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இம்மைய மறுமையும் பயந்து வாழ்வோமாக என கேட்டு பிரார்த்தித்தவனாய் இவ்விடத்தை விட்டு விடைபெறுகிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.